ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில என்னென்ன மிருகங்கள் இருக்குது, புலி இருக்குதா, சிங்கம் இருக்குதா, இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. நான் வீடியோக்கள் போடும்போது சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னு சொன்னா, அக்கா புலி எடுத்து போடுங்க, அக்கா சிங்கத்தை எடுத்து போடுங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கேட்குறீங்க. அப்ப சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் என்னென்ன மிருகங்கள் இங்க இருக்குது, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் கால சூழலுக்கு ஏற்றவாறு என்னென்ன மிருகங்கள் இங்க இருக்குது என்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏனென்றா நாங்கள் வாழ்கிற இடத்துல என்னென்ன இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அதோட எப்படி ஒன்றிச்சு வாழ வேண்டும் என்ற விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு இருக்க வேண்டும். இப்போ மாறுகின்ற இந்த கால சூழலில் நாங்கள் இவ்வாறான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளாது இயற்கையோடு இணைந்து வாழ்கிற விஷயங்கள் மிகவும் கடினமாகவும் அதே நேரத்தில் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது. அதில் ஒரு பகுதி தான் இந்த மிருகங்கள், பறவைகள் சார்ந்த விஷயங்கள். இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக இலங்கைக்குரிய சிறுத்தை இனங்கள் இங்கே இருக்குது. அதாவது புலிகள் இலங்கையில் இல்லை. புலி இனங்கள் மிகவும் இந்தியாவில் அதிகமாக காணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இலங்கையில் இந்த கால சூழல் மற்றது எங்களுடைய இயற்கை இந்த அமைப்பு சார்ந்த விஷயங்களில் இங்கே புலிகள் வாழ்றது மிகவும் குறைவு. புலிகள் இல்லை, ஆனால் சிறுத்தை இனங்கள் இங்கே இருக்குது. மக்கள் நினைக்கிறது சிறுத்தையையும் புலி என்று நினைச்சு சில பேர் பார்க்குற விஷயங்கள் இருக்குது. ஆனால் புலிகள் இங்கே இல்லை. சிறுத்தைகள் மிகவும் இலங்கையில் காணப்படுகிறது. அதே மாதிரி மீன் பிடிக்கும் பூனை அப்படி என்று சொல்லுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட பூனை மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ். ஆனால் கிட்டத்தட்ட சிறுத்தை இனங்களோட ஒத்து போகக்கூடிய மாதிரியும் இருக்கும். மிகவும் உன்னிப்பாக அவதானிச்சா தான் அந்த இனங்களை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி சில கரடி இனங்கள் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும். அதுவும் மிகவும் சிறிய கரடி இனங்கள் தான் இருக்குது. ஆக பெரிய கரடி இனங்கள் இலங்கையில் இல்லை. அதே மாதிரி யானை இனங்கள் இலங்கையில் இருக்குது. மாதிரி நரிகளும் இலங்கையில் இருக்குது. இப்படி சில வகையான மிருக இனங்கள் மட்டும்தான் இலங்கையில் காணப்படுகிறது. வேறு மிருக இனங்கள் இலங்கையில் இல்லை. அது எங்களுடைய கால சூழலுக்கும் எங்களுடைய இயற்கை அமைப்புகளுக்கு ஒத்து வராத காரணத்தால் அந்த மிருகங்கள் இங்கு வாழ முடியாதவைகளாக இருக்கலாம். மனிதனால் உருவாக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டு கண்காட்சிகளுக்கு வைக்கப்படுகிற இடங்களில் வேணுமென்னா நாங்கள் இந்த சிங்கம், புலி, வேறு மிருகங்களை நாங்கள் பார்க்கலாம். இயற்கையில் வாழக்கூடிய விடயங்களில் இந்த ஏனைய மிருகங்கள் இங்கே இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும். அதை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சின்னாக்களாக இருந்தாலும் அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் காடுகளுக்கு போகிறனாலும் எந்த மிருகங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பாதுகாப்பாக அவையை அணுகிற அந்த விஷயங்களை பார்க்கறது என்று நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்குது. எந்தெந்த மிருகங்கள் இருக்குது என்று தெரிஞ்சால்தான் அதுக்கான தற்பாதுகாப்போட நாங்கள் அவைகளையும் துன்புறுத்தாமல் எங்களையும் பாதுகாத்துக் கொண்டு எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கான விஷயங்களை நாங்கள் செய்யலாம். அவ்வாறான விஷயங்களை அறிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்கள் இலங்கையில் உள்ள சிறுத்தைகளை பார்த்தா சிறுத்தைகள் பல இனங்கள் இருக்குது என்ற விஷயங்கள் இருக்கும். ஆனால் உண்மையிலே ஒரே ஒரு இனம் தான் இருக்குது. அதாவது இலங்கை லேப்பர்ட் என்று சொல்லுவார்கள். இலங்கை சிறுத்தை, அந்த சிறுத்தை ஒரு இனம் தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதில் ஒரு கருப்பு நிறமும் இருக்குது. அது வேறு இனம் என்று சொல்ல முடியாது. ஒரே இனம்தான், ஆனால் நிறத்தில் வேறுபட்டதாக காணப்படும் இந்த சிறுத்தை இனங்கள். சிறுத்தை இனங்களிலே மிகவும் ஆக்ரோஷமாக வேட்டையாடக்கூடிய இனங்கள் இலங்கையில் காணப்படுகின்றது. அந்த சிறுத்தை இனங்களை பார்க்குறதே மிக அழகாக இருக்கும். அதாவது பூனையை அவ்வளோ பெரிய பூனையா பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கும், பெரிய பூனை இருக்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா யானை இனங்கள். இலங்கையில் காணப்படுகிற யானை இனங்கள் பொதுவான யானை இனங்கள், அதாவது ஆசியாவிற்குரிய பொதுவான யானை இனங்கள் இருக்குது. ஒரு கருமையான தோல் அமைப்பையும் கொண்டு தடித்த தோல் அமைப்பை கொண்ட யானை இனம் இங்கே இருக்குது. ஆண் யானையை விட ஆண் யானை, பெண் யானைகள் இருக்குது. ஆண் யானைகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பெண் யானைகளை விட ஆண் யானைகள் மிகவும் உயரம் கூடியவையாக இருக்கும். அதே நேரத்தில் மிகவும் குறைந்த ஆண் யானைகளுக்கே தந்தங்கள் இலங்கையில் இருக்குது. இந்த யானைகள் சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அழிவின் விளிம்பில் இருக்கிற மிருகங்களாக இருக்குதுங்கிற நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த காடுகள் அழிப்பு, அதன் வாழிடங்கள் மிகவும் குறைஞ்சு கொண்டு வரதால இந்த அழிவுல நோக்கி இந்த மிருகங்கள் இருக்குது. ஆனால் அதை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்குது. அதுகளும் இந்த இயற்கையில இருந்தால்தான் இந்த இயற்கையின் சமநிலை பேணப்படும். மனிதர்களும் வாழக்கூடிய சூழல் இங்கே காணப்படும். இப்படி இல்லாட்டி மனிதர்கள் மட்டும்தான் இங்கே வாழ போறோம்னு சொன்னா மிகவும் நிறைய நெருக்கடிகளை மனிதர்கள் சந்திக்க வேண்டியது வரும். எங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கான ஒரு இயற்கை வளங்களை நாங்கள் வழங்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலுக்குள்ள போய்கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் போக போக அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை கைக்குள்ளே வச்சுக்கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு நாங்கள் வந்துடுவோம். அந்த காரணத்தால் இப்போவே நாங்கள் இந்த விடயங்களை பாதுகாக்க வேணும்.
யானைகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு வறண்ட சூழலையும் வாழக்கூடிய ஒரு உடலமைப்பு கொண்ட இது. ஆனால் அதுக்கான உணவுகள் வந்து டன் கணக்கில் தேவைப்படுறதால பெரிய காடுகள் வந்து அதுகளுக்கு தேவையாக இருக்குது தங்களுடைய உணவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு. அந்த காடுகளை உருவாக்குறதுலையுமே வந்து யானைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமா வந்து இருக்குது. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் யானைகள் மிகவும் குறைவானவையாகவே காணப்படுகின்றன. சில வீடியோக்களை பார்த்தால் குப்பைகளை சாப்பிட்றது அந்த விஷயங்கள் எல்லாம் யானைகள் வந்து செய்கிற விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையாக அது வந்து ஒரு மன வருத்தத்திற்குரிய ஒரு விடயம். எங்களுடைய மிகப்பெரிய சொத்தை வந்து நாங்கள் அழிச்சு கொண்டிருக்கிறோம் என்றதை தான் நான் என்னுடைய கருத்தின் படி பார்த்தால் அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு இனமே இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் வந்து இலங்கை எங்கே இலங்கையின் இயற்கை இலங்கையின் விடயங்கள் வந்து நாங்கள் என்னென்ன எடுக்க போகிறோம் என்னென்ன காப்பாற்ற போகிறோம் என்ற ஒரு கேள்விக்குறியில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த மிகப்பெரிய விலங்குகளில் யானை ஒன்று. அந்த யானை தான் நாங்கள் இப்போ பெரிய விலங்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விலங்கு வந்து இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது அடுத்த கட்டம் இயற்கையில் என்ற ஒரு கேள்வி மனிதர்களுக்கு வர வேணும் என்ற சூழல் வந்து இலங்கையில் உள்ள கரடி இனங்களை பார்த்தால் ஒரே ஒரு கரடி இனம் தான் இருக்குது. சிறிய கரடி இனம். இது வந்து பொதுவாகவே மனிதர்களை தாக்கக்கூடிய ஒரு விலங்கினமாக தான் காணப்படுது. நாங்கள் அதை தொந்தரவு செய்தால் அது எங்களுக்கும் தொந்தரவு செய்யும் என்ற அடிப்படையில் தான் நான் பார்க்கிறேன் விலங்குகளை. மிகவுமே சிறிய கரடி இனம்தான். பழங்கள் மற்றது எறும்புகள் அதே சமயம் வேறு இறைச்சிகள் போன்ற விஷயங்களையும் இந்த கரடி இனம் வந்து சாப்பிடும் பொதுவாகவே. அது பார்க்கும்போது அழகாக இருக்கும். சில நேரங்களில் தன்னுடைய குடும்பத்தை அல்லது சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்கு கூட தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள் வந்து இருக்கும். அடர்ந்த காடுகளில் வந்து வசிக்கக்கூடிய இனமாக இருக்கும். பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜால வில்வத்து கொண்ட இடங்களில் வந்து நாங்கள் அதை பார்க்கலாம். ரெண்டு விஷயம் வந்து இருக்குது. அடுத்த மிருகமாக பார்த்தா மீன்பிடி பூனை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபிஷிங் கேட். இது வந்து பெரிய அளவில் பார்த்துருக்க மாட்டீங்க. சில பேர் அதை பார்த்துருக்கக்கூடும். கொஞ்சம் எங்களை வீட்டில் வளர்க்குற பூனைகளை விட கொஞ்சம் பெரிய பூனையாக வந்து இருக்கும். இது இரவில் தான் அதிக அளவு நடமாட்டங்களை கொண்ட பூனை வந்து. மற்றது நீர்நிலைகளில் திறமையாக மீன்களை வேட்டையாடக்கூடிய விடயங்களை வந்து இந்த பூனை இனம் வந்து கொண்டிருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட சிறுத்தை இனங்களோட இருக்கும். ஆனால் அதன் நிறங்கள் வித்தியாசம். அதையும் விட கொஞ்சம் சிறிதாக காணப்படக்கூடிய இனமாக இந்த பூனை இனங்கள் வந்து இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக அழிந்து வரக்கூடிய அரிய உயிரினமாக வந்து இருக்குது. இதை வந்து உண்மையை இந்த வாழிடங்கள் அழிக்கப்படுறது மனிதர்களுக்கும் அதில் இயற்கை முக்கியமான மோதல்களில் வந்து இந்த மிருகங்கள் படுகின்ற துன்பங்கள் வந்து சொல்ல முடியாத ஒரு செயல்பாடாக காணப்படுது. அப்படியான ஒரு இனம் வந்து இலங்கையில் இருக்குது. காண்றது வந்து மிகவும் அரிதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் நானும் அதை புகைப்படங்கள் எடுத்ததில்லை. ஆனால் நேரில் கண்டிருக்கிறேன். அந்த நேரங்களில் என்னோட கேமரா கையில் இருக்கையில் ஃபோனும் வந்து இருக்கையில் ஆனால் அதை கண்டிருக்கிறேன். அது மிகவும் அழகானது. மனிதர்களோட கண்களில் அகப்படுறது மிகவும் அரிது. இது மிகவும் அழிந்து கொண்டு வர ஒரு இனமாக இருக்குது. இலங்கையில் இப்படி மிருகங்கள் இருக்குது அண்டு அது தெரியாமல் இருக்கிறது ஒரு பிழை இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டேன். நான் இவ்வாறான முக்கியமான மிருகங்கள் பற்றி நான் இந்த வீடியோவில் கதைச்சிருக்கேன். இனி வர விஷயங்கள் பறவைகள் என்ன இருக்குது, அதாவது நீர்நிலைகளில் வந்து எந்தெந்த மிருகங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்குது என்ற விடயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு இன்னும் மேலும் உங்களுக்கு விளக்கங்கள் தேவையாக இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் அதை பதிவிடுங்கள். நான் அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோக்குள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நான் அடுத்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இவ்வாறான தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு வந்து இவ்வளவு நாளுமே சப்போர்ட் செய்த எல்லாருக்கும் நன்றி, மிக நன்றிகள். இந்த இப்படி வைலட் சார்ந்த விஷயங்களை வந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்கக்கூடிய மக்கள் வந்து மிகவும் குறைவான சூழல் இருக்கிறதால இவ்வளவு பேர் என்னை ஃபாலோ பண்ணுறது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கு மிகவும் மிக்க நன்றி. இவ்வாறான விஷயங்களை நான் தொடர்ந்து போடுறதுக்கு என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நான் பதிவிடுவேன். சில காலங்கள் வந்து இடைவெளிகள் ஏற்படும் சில விடயங்களால். ஆனாலும் தொடர்ந்து நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். இவ்வாறான விடயங்களை போடுறதுக்கு வீடியோக்களை உங்களை தாரத்துக்கு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.